இது என் குரல். இது மனிதனின் கேட்கிறது. இது பியானோ. இதன் விசைகளை அழுத்தி நாம் வயலின் ஒன்னான் நாம் பேய்க்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு கருவியும் இசையக்கிறது. இது ஒரு கருப்பு கிராண்ட் பியானோ. இதன் ஒலி இப்படி இருக்கும். இவை தபேலா. இதன் தாளம் இது போல. இது ஒரு புல்லாங்குழல். இதன் இசை இப்படி. இது ஒரு கிராண்ட் பியானோ. இது ஒரு ஃப்ளூட். இது ஒரு வயலின். இவ டபலா. வணக்கம் நண்பர்களே, இன்று தபேலா வாசிப்பு எப்படி என்று பார்க்கலாம். முதலில் இது பாயன் மற்றும் இது தாயன். இப்போது திகாய் வாசிக்கிறேன், கேளுங்கள். தின் தின்னா. அடுத்து கைடா. இது நிசவு முக்கு முக்கிலா. வணக்கம் நண்பர்களே, இன்று தபேலா வாசிப்பு எப்படி என்று பார்க்கலாம். முதலில் இது பாயன் மற்றும் இது தாயன். இப்போது திகாய் வாசிக்கிறேன், கேளுங்கள். தின் தின்னா. அடுத்து கைடா. இது நிசவு முக்கு முக்கிலா. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் கிட்டார் வாசிப்பது பற்றி பார்க்கலாம். முதலில் நான் ஒரு எளிய மெட்டை வாசித்து காட்டுகிறேன். இந்த மெட்டை கவனமாக கேளுங்கள். இப்போது நீங்களும் முயற்சி செய்யலாம். வணக்கம் மாணவர்களே, பியானோ வாசிப்பது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பியானோவை நோக்கி வாருங்கள். வலது கை மெல்லிசையும் இடது கை தாளமும் வாசிக்கும். இப்படிதான் பியானோ வாசிப்பது. அடுத்து பேங்கஸ் வாசிப்பது. இந்த பியானோவை நோக்கி வாருங்கள். இங்கே நின்று கொண்டு பார்க்கலாம். கீபோர்டில் கை வைத்து வாசிக்க ஆரம்பிப்போம். வணக்கம் மாணவர்களே, இசை வகுப்புக்கு வருக. இன்று நாம் இசை பயிற்சி செய்வோம். முதல் பாடல்கள். நன்று. இப்போது பியானோ பயிற்சி. கவனமாக பாருங்கள். இது போல் பயிற்சி செய்யுங்கள். அனைவரும் சேர்ந்து இசைப்பது போல் கொடு. பியானோவை நோக்கி நகர்வோம். இப்போது அனைவரும் சேர்ந்து இசைக்கலாம். ஒன்றிணைந்த இசையின் அழகை ரசியுங்கள்.